ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, ஜூலை 12 நடந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். இது முழுக்க முழுக்க மாணவர்களோட மனநிலையிலிருந்து உருவாக்கப்பட்ட வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலமாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு துறையில் நம்ம உள்ளே போயிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக பல வருஷ கணக்காக கனவுகளோடும் லட்சியத்தோடும் கடின எஃபர்ட் போட்டு காத்துட்ருக்காங்க. அதுலேயும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு ஃபேவரட்டான பார்ட்டுன்னு சொல்லலாம், தவிர்க்க முடியாத ஒன்று. அதில் தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் பகலாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க மெட்டீரியல்ஸுக்காக அதிக பணம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதோ, கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறதோ, இல்லை குரூப் ஸ்டடி பண்ணி படிக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் டெஸ்ட்டு போட்டுட்டாவது படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ஒரு கனவுகளோடு படிச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் பார்க், ரயில்வே ஸ்டேஷன், லைப்ரரி இந்த மாதிரி பொது பிளேசஸில் உட்காந்து படிக்கிறாங்க. இதில் ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் படிக்கிறாங்க, குழந்தை வச்சுட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க, மேலும் திருமணமாகாத இளைஞர்களும் அதிக அளவில் படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் எப்படியாவது இந்த குரூப் 4 எக்ஸாமில் நம்ம உள்ளே போயிடுவோம், இந்த எக்ஸாமில் உள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற தாட்டில் மட்டும்தான் படிக்கிறாங்க. இப்போது நடந்த குரூப் 4 எக்ஸாம் என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாமுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன? வரலாற்றில் இது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு எக்ஸாமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், கொஸ்டின் ஈஸியாக இல்லை கஷ்டமாக இல்லை மாடரேட்டாக அப்படிங்கிறத தாண்டி எல்லோரும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலேயும் மேக்ஸிமம் டிப்ரெஷனில் போனவங்கலாம் இருக்காங்க. ஒரு 2 மாணவர்கள் சூசைட் பண்ணியும் இறந்துட்டாங்க. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்ன தான் நினச்சிட்ருக்கு, எதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு கொஷின் எடுத்தாங்க, ஏன் மாணவர்கள் இவ்வளோ பேசியும் அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த டிஎன்பிஎஸ்சியை நம்பி நம்ம இருக்கலாமா, இல்லை ஃப்யூச்சருக்காக நம்ம வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள் அதிக அளவில் நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, இன்றைக்கி ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிற மாணவர்கள் மேக்ஸிமம் குரூப் 2க்காக படிச்சுட்ருக்காங்க. ஏன்னு சொன்னால், ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழை விட ஈஸியானது தான். மேக்ஸிமம் குரூப் 2ல் அதிகமாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆகி போயிருக்காங்க. அதனால் அவங்க அதிகமாக எஃபோர்ட் போட்டு படிக்கிறாங்க. தமிழ் மாணவர்கள் குரூப் 2வை மேக்ஸிமம் புறக்கணிச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகேயா? மொத்தம் இந்த ஸ்டூடெண்ட்லேயே 2 பிரிவு இருக்காங்க. ஒருத்தர் இந்த எக்ஸாமில் எங்களுக்கு நீதி வேணும், ரீ எக்ஸாம். இன்னும் சில பேர் குரூப் 2ல் எங்களுக்கு நீதி வேணும் இனி வரக்கூடியதில் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்காங்க. ஒன்று நடராஜ் சார் அவங்களுடைய தலைமையில் ரீ எக்ஸாமை ட்ரெண்ட் பண்ணுறதும், இன்னொன்று ஆகாஷ் சார் தலைமையில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் இது பண்ணுறது. இதில் நம்ம எதில் போய் நிற்கலாம்? டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா 2 சைட்லேயும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு வழியில் நமக்கு